கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து பலியானவர்கள் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 80 பேரில் மேலும் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் இன்று காலை விஷசாராயம் குடித்த ஏராளமானோர் தற்போது மருத்துவமனையில் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையில் முதலில் 4 பேர் இறந்த போதே இது விஷசாராயம் என்று அவர்களுடைய உறவினர்கள் கூறிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதனை மறுத்தது. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா நேற்று இரவு முதலே நிறைய பேர் அந்த சாராய வியாபாரி கண்ணுக்குட்டியிடமிருந்து இந்த சாராய பாக்கெட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. இதனை வாங்கி வீடுகளில் வைத்திருந்தும் இன்று காலை முதல் பலர் குடித்திருக்கிறார்கள். இவர்கள் தான் ஒருவன் பின் ஒருவராக தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறார்கள். வாந்தி மயக்கம் உள்ளிட்ட முதலில் அவர்களுக்கு வாந்தி மயக்கம் உள்ளிட்ட அந்த உடல் வலிகள் ஏற்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் மருத்துவமனையை நோக்கி வருகிறார்கள். இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் உடனுடன் அதாவது நல்ல நிலையில் பேசிக் கொண்டிருப்பவர்கள் கூட திடீரென உயிரிழப்பு ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு விஷசாராயமாக இது இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இதுவரையில் பார்த்தோம் அப்படின்னா சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி மருத்துவமனையில் அடுத்தடுத்து இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில இதுவரை 18 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 18 பேரின் உடல்களும் தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இதுவரை 80 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ள நிலையில அவர்களுக்கும் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தேவநாதன், இந்த சம்பவத்தை அடுத்து பல்வேறு அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க அரசின் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது? மாவட்ட நிர்வாகம் தரப்புல இப்ப அடுத்த கட்டதா என்ன நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கல்வராயன் மலை அந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா கள்ளச்சாராயத்திற்கு அந்த கள்ளச்சாராயம் உருவாகக்கூடிய இடமே இந்த கல்வராயன் மலை தான். இங்கு உள்ள அந்த காடு பகுதிகளை அடர்ந்த காடு பகுதிகளை பயன்படுத்தி அங்கு சாராய வியாபாரிகள் இந்த கள்ளச்சாராயத்தை காட்டி விற்பனை செய்து வருவது பரம்பரையாக செய்து வருகிறார்கள். இதனை அவ்வப்போது சென்று போலீசார் தடுப்பதும் அதன் பிறகு மீண்டும் அவர்கள் சாராயம் காய்ச்சுவதும் ஒரு தொடர்கதையாகவே நடந்து வருகிறது என்று கூற வேண்டும். தற்பொழுது இந்த விஷசாராயம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்ற கோணத்தில் தான் போலீசார் விசாரணையானது தொடர்ந்து அந்த கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி என்றவர்களும் மேற்கொண்டு வராங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கருணாபுரம் மக்கள் மட்டுமல்லாமல் அருகில் உள்ள சில கிராமங்களை சேர்ந்த மக்களும் இவரிடம் சாராயம் வாங்கி சென்று குடித்தது தெரிய வருது. இதனிடையே தான் தற்போது பார்த்தோம் அப்படின்னா கூண்டோடு அந்த கலால்துறை போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த கட்டமா தற்போது புதிய போலீசார் நியமிக்கப்பட இருக்கிறாங்க. தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு இது மாற்றப்பட்ட நிலையில சிபிசிஐடி அதிகாரிகளும் தற்போது விழுப்புரம் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் இதுல உடனடியாக இந்த விசாரணை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அந்த விசாரணைக்கு பிறகு இந்த சாராயம் எங்கிருந்து வந்தது என்ற விவரம் தெரிய வரும். அந்த கண்ணுக்குட்டி என்பவர் ஏற்கனவே பலமுறை சாராயம் காய்ச்சப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு. தொடர்ந்து அவர் இந்த சாராய விற்பனை மேற்கொண்டு வந்ததும் தற்போது தற்போதைய விசாரணையில தெரிய வருது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.